ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான நபரின் புகைப்படத்தை காட்டி சூலூர்பேட்டை தாபாவில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஆந்திராவின் சூலூர்பேட்டையில் உள்ள ஹரியானா ராஜஸ்தான் தாபாவில் ஆந்திர மாநில போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள நபருடன் தாபாவில் பணியாற்றி வந்த நபரிடம் புகைப்படத்தை காட்டி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகுந்தன் வழங்கிட கேட்கலாம். முகுந்தன், வணக்கம். விசாரணை தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே உள்ளிக்கு வரும் நிலையில் குற்றவாளி நேற்று மாலை 3 மணி அளவில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளி கைது செய்த அரக்கோணம் தனிப்படை போலீசார் அந்த நபரை கவரப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிறுமியிடம் புகைப்படம் காண்பித்து உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் குற்ற சம்பவம் நடந்த அன்று குற்றவாளி அங்கிருந்த அதே உடை உள்ளிட்டவற்றை வைத்து போலீசார் குற்றவாளியை உறுதி செய்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையிலான தனிப்படை போலீசார் கடந்த 18 மணி நேரங்களாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் அவர் 30 வயது மதிக்கத்தக்கவர் என்ற தகவல் மட்டுமே வெளியான நிலையில் இரண்டாம் கட்ட தகவலாக குற்றவாளியின் பெயர் விவரம் கிடைக்காத நிலையில் குற்றவாளி சம்பவம் நடந்த பிறகு ஆந்திர மாநிலம் ஹரியானா ராஜஸ்தான் தாபா என்ற தாபாவில் பணியாற்றி வருவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் தற்போது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.